Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஹிந்தி பேசும் மாநிலங்கள் கோமூத்திர மாநிலங்கள். வட இந்தியர்கள் பன்றி போல பெருகுகின்றனர். வட இந்திய கலாச்சாரம் அருவருப்பானது. ஹிந்தி படித்தவர்கள்தான் பானிபூரி விற்பதோடு கழிவறைகளை கழுவி கொண்டிருக்கின்றனர். இப்படி வட மாநிலங்களுக்கும் தமிழகத்திற்கும் இடையே பிரிவினையை தூண்டும் வகையில் திமுகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் அமைச்சர்களின் வாயிலிருந்து உதிர்ந்த அவதூறுகள்தான் இவை. இதற்கெல்லாம் மேலும் ஒருபடி சென்று ஹிந்தி பேசுவோரை தமிழகத்திற்குள் நுழைய விடமாட்டேன் என பேசிய மு.க. ஸ்டாலின் தான் தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சராக பதவி வகித்து வருகிறார். வட மாநில மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமாக பேசிய திமுகவினர் தங்கள் கட்சி மீதான பிரதமர் மோடியின் குற்றச்சாட்டை ஒட்டுமொத்த தமிழக மக்களை அவமதித்து விட்டதாக கூறி திசை திருப்பும் முயற்சியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். 243 தொகுதிகளை உள்ளடக்கிய பீகார் மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் வரும் நவம்பர் 6ஆம் தேதி மற்றும் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. பீகாரில் உள்ள சக்கரா பகுதியில் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்த பிரதமர் மோடி வட மாநிலங்களை சேர்ந்த மக்களுக்கு இண்டி கூட்டணி இழைத்துக் கொண்டிருக்கும் துரோகத்தை பட்டியலிட்டு பேசினார். பஞ்சாப் மாநில முதலமைச்சர் வெளிப்படையாகவே பீகார் மக்களை உள்ளே விடமாட்டேன் என பேசிய போது அருகிலிருந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் சிரித்துக் கொண்டிருந்ததை சுட்டிக்காட்டிய மோடி காங்கிரஸ் ஆளும் கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் பீகார் மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் துயரங்களையும் வேதனையுடன் பகிர்ந்தார். வைக்கப்படுகின்றன. Omax, Vest and Briefs.